மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசேஷகஸ்திர நாமத்தில் பக்தி விதிகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவள் சந்தசாரா என்று வேதத்தின் சாரமாக இருக்கிறாள். சாஸ்திரசாரா என்று அடுத்ததாக சாஸ்திரத்தின் முக்கிய சாரமாக இருக்கிறாள் என்று சொல்லப் போகிறார்கள். ஓம் சாஸ்திரசாராயை நமஹ. ஓம் சாஸ்திரசாராயை நமஹ. இப்போ சாஸ்திரத்தின் முக்கிய சாரமாக இருப்பது அப்படின்னு சொல்லுது. இப்போ வேதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு உயர்ந்த, நம்மளுக்கு புரியாத அளவுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கும். ஆனால் அது சாஸ்திரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, தனித்தனியாக நமக்கு வழிமுறைகள் சொல்லிக் கொடுக்கின்றன. இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டாம் என்று. அதனால்தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும், நம்முடைய தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் சாஸ்திர முறைப்படி செய்ய வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சொன்ன வழியில் அந்த சாஸ்திரங்களின் பிரகாரம் நாம் நடக்கும் பொழுது, நாம் எப்பொழுதும் தர்மத்தின் வழியில் மட்டும்தான் நடப்போம் என்பது மிக உறுதி. அந்த சாஸ்திரங்கள் அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றன. அப்ப அது நடைமுறை வாழ்க்கைக்கு என்னென்ன செய்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு சொல்கின்றன. அப்படி சொல்லும் பொழுது என்ன ஒரு விஷயத்தை மிகவும் முக்கியமாக சொல்லும் என்றால், இதை செய்வதால் நமக்கு பாபம் புண்ணியம் அப்படின்னு இரண்டு விஷயங்களை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவில் கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது இந்த இரண்டு விஷயங்களிலிருந்து தப்பிப்பதற்குத்தானே நாம் தானே பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இதிலிருந்து எப்படிரா தப்பிக்கிறது, இந்த வாழ்க்கை சக்கரத்திலிருந்து யார் நம்மை விடுவிப்பார்கள் என்று யோசித்து யோசித்து நாம் கர்மாக்களை செய்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஆக இந்த பாபம் புண்ணியம் என்று எதுவும் நமக்கு தெரியாமல் இருப்பதால் தான் இன்னும் நாம் பாப காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த சாஸ்திரத்தின் பிரகாரம் நாம் நடக்கும் பொழுது நாம் இந்த புண்ணிய காரியங்களை மட்டுமே செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு புலப்படுகிறது. அப்படிப்பட்ட சாஸ்திரங்களின் சாரமாக இருந்து கொண்டு நல்ல வாழ்க்கை கிடைப்பதற்கு அவள் உபதேசமாக இருக்கிறாள். ஆக அந்த உபதேசத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை செல்லும் பொழுது நாமும் தர்மத்தின் வழியில் செய்கிறோம். நமக்கும் இந்த மோட்சம் என்ற விஷயத்தில் பற்று ஒன்றாகும். ஏனென்றால் பற்றி இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம், ஆனால் மோட்சம் என்ற விஷயத்தில் மட்டும் மாறாத பற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருந்து விட்டால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே இந்த மாயையில் சிக்காது. ஆக மாயையில் சிக்குவதற்கான முக்கியமான காரணம் இந்த சாஸ்திரங்கள் பிரகாரம் நாம் நடக்காத ஒரு விஷயம்தான். அதற்காகத்தான் இந்த சாஸ்திரங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த சாஸ்திரங்களில் சாரமாக அம்பிகை இருக்கிறார். மகாபெரியவா சரணம்.